என்னால குடிக்க முடியாது. இந்த போதையில நான் வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி நெருப்புல வாட்டுற மாதிரி வாட்டி இருக்கும். மாதவா, நீ ஒரு பயந்தாங்குளிடா. ஒரு பொட்டஜ பார்த்து பயந்தா எப்படலாம் அந்த பயம் தெரியத்தான் இப்ப போட்டிருக்கிறோம். ஆண்டவா, இந்த சந்தோஷம் எனக்கு தினம் தினம் வேணும். அந்த சந்தோஷத்தை உன்னாலதான் தர முடியும். ஆமாண்டவா, அனுபவி மாதவா, அனுபவி. ஆனந்தம் பொங்கட்டும். நீ அடையிற சந்தோஷம் அளவுக்கு அதிகமாகணும். டேய் தர்மா, என்னால நடக்க முடியலடா. டேய் தர்மா, தர்மா, அங்க பாருடா. கண்ணகி, 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 நானே உன்னை தேடி வரலன்னு இருந்தேன். பரவாயில்ல, நீயே வந்துட்ட. கண்ணகி, நீ நினைச்சா இந்த இடம் அசோகமாகணும். கண்ணகி, நீ எத்தனை நாளைக்கு மாதவனுக்கு பொண்டாட்டியா இருப்ப? ஒரே ஒரு நாளைக்கு இந்த கோவலனுக்கு பொண்டாட்டியா இருந்தா என்ன குறைஞ்சா போயிருவேன். அடிச்சு வாய முறை பொறுக்கி நாய. அன்னைக்கு மேல ஆண்டவனுக்கு கொல்ல ஆசை. இன்னைக்கு நேரத்துல வெகு நாளா உன்னை ஆசை தீர கொஞ்சம் அந்த ஆசைய தீர்க்க வந்த உனக்கு ஓடி நமஸ்காரம். ஏ வாய மூடுங்கடா. இங்க பாரு, இந்த கண்ணுங்க என்ன சாதாரண போட நினைச்சியா? நான் என்ன பல்ல கட்டுறவன் நினைச்சோ? பல்லே கழட்டிடுவேன். ஏய், என் பேர்ல மட்டும் நான் கண்ணகி இல்லடா, நான் உத்தமி, படிக்காத பத்தினி. என் சாபத்துக்கு ஆளாகிறீங்க சொல்லிட்டு. கண்ணகி, நீ உத்தமிதான், படிதான பத்தினிதான். நான் ஏத்துக்கிறேன். ஒரே ஒரு நாளைக்கு என்னோட படுத்தா உன்னோட பத்தினி வாசம் கலையாது. ஒரே ஒரு நாளைக்கு இட வேண்டாம். அங்கே 5 நிமிஷம் என்னோட படுத்தா உன்னோட பத்தினி வேஷம் கலையாது. ஒரே உனக்கு ஒரு புள்ள பாக்கியம் கிடைக்கும். நீ புள்ளைய கொஞ்சணும்னா இந்த ஆண்டவனை கொஞ்சம். ஆண்டவனை சுமந்தா நீ உன் புள்ளைய சுமக்கலாம். நிறுத்துங்கடா பொறுக்கி நாய. இங்க பாரு ஆண்டவா, என்ன தப்பான எண்ணத்தோட நினைச்சா அப்புறம் நான் பொல்லாத மாறிடுவேன். கண்ணகி, நல்லா யோசிச்சு முடிவ சொல்லு. உனக்காக வெகு நாட்களா காத்திருக்கிறேன். ஆண்டவா, இங்க பாரு, நான் பேர்ல மட்டும் கண்ணகி இல்லடா, நான் என் குணத்துக்கு கண்ணகி. இங்க பாரு, என் புருஷனுக்கு நான் சம்சாரமா இருப்பேன். அதே சமயத்துல அடுத்தவனுக்கும் நான் மின்சாரமா இருப்பேன். என்னை தொட நினைச்சா நீ தட கருகி சாம்பலை செத்து போயிரு. உன்னோட வாழ்க்கை கரிய போக கூடாது. பட்ட மரத்தை துளிக்க வைக்க நினைக்கிறேன். உன் புரசு இருக்கான்னு யோசிக்காத.
அவன் 5 மணி நேரம் தெளிவே தெரியாது. அடிச்சி வாய மூட. என்னங்க எந்திரிங்க, நம்ம வீட்டுக்கு போய் எந்திரிங்க. கண்ணகி துப்புடி கண்ணகி துப்பு. உன் துப்புற எச்சல காவேரி தீர்த்தம். என்னங்க எந்திரிச்சு தொலை. கண்ணகி உன் புருஷன் கொடுக்காத சந்தோஷத்தை நான் தரேன். அதுக்கு பதில் உன்னை எனக்கு தந்தா என்ன? டேய் வாய மூடுடா. யோ கண்ண நாய் கிட்ட ஒரு பேச்சு அவளா இருக்கு. என்ன சொல்றீங்க? ஓடு. என்னங்க? கண்ணகி என்னங்க? எந்திரிங்க. ஓடு. என்னங்க? ஓடு. என்னங்க? ஓடு. வரல போடு. டேய் கிட்ட வந்து பாட்டு அடிச்சு உன் வயித்துல குத்திடுவேன். போடா இங்க. தர்மா விடவே மாட்டேன். கண்ணையை விடவே மாட்டேன். மாதவனுக்கு எத்தனை நாளைக்கு பொண்டாட்டி ஏற்பான பார்க்கிறேன். அம்மாடி ஏம்மா ஒரு மாதிரி இருக்கு? மாப்பிள்ள ஏதாவது சொல்லிட்டாரம்மா? ஏம்மா அழற? என்ன நடந்து போச்சுன்னு அழற? அண்ணா இப்ப வர அவர் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாருண்ணா. என் பேச்சே அவரு கேட்க மாட்டேங்கிறாரு. நான் எதை சொன்னாலும் அவர் பிடிவாதத்துக்கு எதை நடந்துக்கிறாருண்ணா. தலைக்கு மீறி குடிச்சிட்டு வந்து என்ன உயிரை எடுக்கிறாருண்ணா. அண்ணா அது மட்டும் இல்லாம குடிச்சு தொலைஞ்சா கூட பரவாயில்ல, குடிச்சிட்டு வந்து வாய்க்கு வந்தபடி உன்னை என்னையும் கண்டபடி பேசுறாருண்ணா. அதனால என்னால தாங்கிக்கவே முடியல. கண்ணகி எனக்கு முன்னவே தெரியுமா? அதான் நான் ஓட கேட்டா உன் மனசு புண்படுமோன்னு பயந்துதாமா நான் ஓட கேட்காம விட்டுட்டேன். மாப்பிள்ளை இனிமே திருத்தவே முடியாதுமா. கள்ள செதுக்கி பசுமாட்டாக்க முடியுமா? ஆனா திருந்தல கூட பரவாயில்லண்ணா. ஆனா அவரு உங்க கட்டுப்படி பேசுறாருன்னா என்ன பார்த்து மலடி மலடி வாய்க்கு வந்த பதிலாம் சொல்றாருண்ணா. என்னால தாங்கிக்க முடியல. சொல்லுண்ணா உன் தங்கச்சி மலடியா? சொல்லுண்ணா. என்னம்மா சொன்னா? உன்னை பார்த்தா அப்படி சொன்னா? இப்ப எங்கம்மா இருக்கான்? அவனை வெட்டி இந்த ஆத்தா கோயில வழிபடுத்தான். வேண்டா வேண்டாம். உண்மையில சொன்னா நீ எங்க அவர் ஏதாவது பண்ணிருவியோடா நான் இத்தனை நாள் உங்ககிட்ட சொல்லாமலே இருந்தேன். ஆனா அவரை எப்படி திருத்தணும்னு எனக்கு தெரியும்டா. அவரை நான் திருத்திக்கிறேன். கண்ணகி இப்ப எனக்கு என்னம்மா பண்ண சொல்ற? ஆனா நீங்க அவரு எதுவுமே கேட்க வேண்டாம். உங்களை நான் கெஞ்சி கேட்கிறேன். அவரை எப்படியாவது நானே திருத்திடுறேன்னா. கண்ணகி என் கோபத்தையும் கைகளையும் கட்டி போட்டம்மா, கட்டி போட்ட. சரிம்மா உன் விருப்படியே நான் விட்டுறாமா. உன் புருஷனை வாயை திறந்து கேட்க கூட மாட்டேன். சரிம்மா நீ போய் வேலையை பாருமா. சரிண்ணா. எப்ப வந்த? தங்கச்சிக்கு ஆறுதல் சொன்னீங்களே அப்பவே வந்துட்டேங்க. உங்க தங்கச்சி அழுது கண்ணீர் விடுறதா இப்பதாங்க பாக்குறேன். மாப்பிள்ள உங்க தங்கச்சிக்கு ஏத்த புருஷன் இல்லைங்க. கணக்கு இப்ப பேசி என்னையா செய்யறது? இல்ல அது இல்ல. மானம் போனவங்கள கவலைப்படலையா? ஆனா என் தங்கச்சியை பார்த்து ஒரு குழந்தை பெத்து கொடுக்க முடியாத ஒரு மலடின்னு சொல்லிட்டாயா? அத நினைச்சாத்தாயா என் மனசு புழுவா துடிக்குது. கணக்கு
என் தங்கச்சிக்கு எல்லா பொருத்தம் பார்த்துதான் ஐயா கல்யாணத்தை முடிச்சு வச்சேன். ஆனா குழந்தை பாக்கியா இருக்கான்னு பார்க்காம விட்டுட்டேன் கணக்கு. குடியும் குடித்தனமும் சூதாட்டமும் குடியும் குடித்தனமும் கண்ணாடி பாத்திரத்தை கைனால விட்டா கண்ணாடி பாத்திரம் உடைஞ்சுட்டாங்க போகும். ஆண்டவா, இன்னைக்கு என் பொண்டாட்டிய கதற அடிச்சு நொறுக்கிட்டேன். அவ கதறி அழுகுற காட்சிய பார்த்து கண்ணதாசனும் அழுவணும். அவ வடிக்கிற கண்ணீரை துடைக்க கண்ணதாசன் வருவான். வரட்டும். அவனுக்கு என்ன ரெட்ட கொம்பம் முளைச்சிருக்க? மாதவா, நீ அடைய போற சந்தோஷம் இதை விட பெரிய சந்தோஷம் இருக்கு. பாம்பு புத்தளதான் மாணிக்கம் இருக்கு. அதே மாதிரி உன்னோட கண்ணதாசன் இரும்பு பெட்டியில வைர நெக்லஸ் இருக்கு. அடவா, நீ என்ன சொல்ற? அவசரப்படாத, கேளுமா. இந்த இரும்பு பெட்டியில் இருக்கிற நெக்லஸ் வேலை மதிக்க முடியாது. அது நாம கைக்கு வரணும். என்ன மாதவா, கேட்டது அதிர்ச்சியா இருக்கா? நீ கவலைப்படாத, அதனால எந்த ஆபத்தும் வராது. ஆபத்து வந்தா நான் விடுவனா? விட மாட்டேன். விலை மதிக்க முடியாத நெக்லஸ் அடையறதுதான் என்னோட லட்சியம். அது என் கைக்கு வரணும். அது ஒன்னால் மட்டும்தான் முடியும். ஆண்டவா, நீ சொல்றத பார்த்தா நெருப்புல குதி உனக்கு எதுவுமே ஆகாதுங்க. இந்த விஷயம் என் மச்சான் கண்ணதாசனுக்கு தெரிஞ்சா என்னை வெட்டி பொதைச்சிருவான். மாணவா, மச்சான் இரும்பு பெட்டியில் இருக்கிற மாதிரி இந்த பெட்டியிலும் இருக்கும். இத அங்க வச்சுட்டு அதை இங்க கொண்டு வா. மத்தத நம்ம ஆண்டவன் பார்த்துக்கோ. முடியாது, முடியவே முடியாது. முடியும், உன்னால முடியும். அது கச்சிதமா செஞ்சு முடிச்சேன்னா உனக்கு ஒரு பங்கு இருக்கு. அதன் பிறகு இந்த சமுதாயத்தில் நீ உயர்ந்த மனிதனா பணக்காரனா இருப்ப, இல்லைன்னா நீ பிச்சைக்காரன். அம்மா சோறு அப்பா சோறுன்னு தெருவா சுத்துவேன். என்ன சொல்ற? ஆண்டவா, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா இந்த விஷயம் கண்ணதாசனுக்கு தெரிஞ்சா என்ன ஆத்தா கோயில்ல வெட்டி பலி கொடுத்துரும். ஆண்டவா, இந்த நகையெல்லாம் என் மச்சானுக்கு சொந்தமானதல்ல, அந்த ஆத்தாளுக்கு சொந்தம். அதை தொட்டா அந்த ஆத்தாளே கண்டிப்பா. மொட்டாள்தனமா பேசாதமாவா?
அந்த ஆத்தா எதுவும் செய்ய மாட்டான். அந்த ஆத்தா கழுத்துல இருக்கிறத எடுக்க சொன்ன இல்ல உன் மச்சனோட இரும்பு பெட்டியில் இருக்கிறதா எடுக்க சொன்ன. ஆண்டவா, நீ என்ன சொன்னாலும் எனக்கு பயமாவே இருக்கு. மாட்டுக்கு புண்ணாக்கி வைக்கிறதும் ஆட்டுக்கு அவுத்திக்கீரை வைக்கிறதும் எதற்காக? ஆளு கறக்கத்தான். அது மாதிரி உனக்கு ஊத்தி வீத்தி கொடுத்தனே எதுக்காக? அதை நீ செய்யணும். இல்லைன்னா நீ தெருவுக்கு வந்துடுவ. என்ன சொல்ற? ஆண்டவா, நான் தெருவுக்கு வரக்கூடாது. அப்படின்னா இத அங்க வச்சுட்டு அதை இங்க கொண்டு வா. நீ நரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை சொர்க்கத்தில் வாழ ஆசைப்படு. பரதேசி குலம் பணக்கார குலமாய்க்குள். என்ன திருட சொல்லி திருட்டுப்பட்ட கட்டி இந்த ஊர் சிரிக்கணுமா? நீ திருடன் இல்ல மாதவா, நீ திருடன் இல்ல. நம்ம தொழிலுக்கு நீ லட்சியவாதி. மூத்து எடுக்கணும்னா கொஞ்சம் மூச்சு அடைக்கத்தான் வேணும். ஓகே ஆண்டவா, ஓகே. எனக்கு எது நடந்தாலும் நீதான் என்ன காப்பாத்தணும். வெரி குட் மாதவா. இத அங்க கொண்டு போற, அதை இங்க கொண்டு வர. மத்ததை நான் பாத்துக்கிறேன். மாரியாத்தா, 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 எதுக்கு மேல மறந்து போச்சா? டவுசர் பிடிச்சா கவுந்தி கீழே விழுந்துருமா? என்ன மேன் கூப்பிடுது? சிவக்கட்டை தூக்கிட்டு வர. ஐயோ, இது சீவகதை பிளாக் மாறு. இது சீரியல மேன், விளக்கமாறு. ஒண்ணு மாரியாத்தா, உனக்கு சுத்தமா தமிழ் தெரியல. அதனால உனக்கு நான் தமிழ் எனக்கு நீ தமிழ் கத்து தருவா? மாரியாத்தா. ஐயோ மாரியாத்தா, இத போட்டு எங்க போறது? தலைமையில போடு. ஒரு ஓரமா போட்டு வந்து உட்காந்து சிலேட்டு பென்சிலு. நான் சொல்ற மாதிரி சொல்லு. வா உட்காந்து எழுதலாம். எப்படி எழுதுறது? என்ன பண்ணோம்? எப்படி பண்ணோம்? மாயத்தை வந்து அணில், அணில், ஆடு, ஆடு, வெள்ளவாரி, தெல்லவாரி. வெள்ளவாரி இல்ல மாரியாத்தா, வெள்ளவாரி. போடா தெல்லவாரி. அப்படி எல்லாம் சொல்லாத மாரியாத்தா, வெள்ளவாரின்னு சொல்லு மாரியாத்தா. ஐயோ, அது நான் சொல்றேன். தெல்லவாரி, தெல்லவாரி, தெல்லவாரி. உனக்கு நான் தமிழ் கத்து தர முடியாது. சாமி, ஏன் வாங்கோட்டா, நம்ம மாரியாத்தா பார்த்தா ஒரு சந்தேகமா இருக்குடா. சந்தேகம் அதானே, இன்ன பார்த்து உனக்கு என்ன மேன் சந்தேகம்? உனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 1 2 3 4 5 தடவை. கல்யாணம் ஆயிருந்தா தொங்குமே. தொங்குமா? என்னது? கல்யாணம் ஆயிருந்தா தொழு 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 தொங்குமே.
என்ன மேன் தொங்கும்? கல்யாணம் ஆயிருந்தா மேலே தொங்கணும், அது தொலை தொலை தொலைன்னு தொங்கணும். உனக்கு தொங்கவே காணாம். தொங்கும் தொங்குன்றாங்க. என்ன தொங்கும்? என்ன மேன் தொங்கும்? மாரியாத்தா, எங்க ஊர்ல கல்யாணம்